வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இப்போ நான் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க போறேன். இந்த கேள்வியெல்லாம் என் மனசுல உள்ள கேள்வி. ஒரு யூகத்தின் அடிப்படையில் உண்டான கேள்வி. கெஸ்ஸிங். இதுக்கு யார் யார் பதில் சொல்லணும் அப்படின்னா, மெர்சிமா, 2வது சூர்யா, 3வது சுமி. 3 பேருமே நான் இப்போ கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லணும். இது என் மனசுல உள்ள கேள்வி தான். இதுல மைனஸும் இருக்கலாம், ப்ளஸ்ஸும் இருக்கலாம். ஏன்னா நேற்று 2 நாளாக நடந்துக்கிட்டு இருக்க சண்டைகள் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனுடைய அடிப்படையில் தான் கேட்குறேன். சூர்யாவுக்கும் மெர்சிமாவுக்கும் நடந்த சண்டை, அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து ரிலீஸ் ஆகி சுமிக்கும் மெர்சிமாவுக்கும் நடந்த நேற்று லைவில் காரசாரமாக மெர்சிமா பேசுனது, அதுக்கப்புறம் திருப்பி 6 மணி லைவில் எனக்கு முன்னாலேயே 5 மணிக்கு சுமி லைவ் போட்டு அழுது அவங்க தரப்பு நியாயத்தை பேசுகிற மாதிரி பேசுனது, அதுக்கப்புறம் நான் 6 மணி லைவு, 10 மணி லைவு, சூர்யாவுடைய 9 மணி லைவ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து நான் எனக்குள்ள ஒரு எழுந்த கேள்விதான் இப்ப நான் கேட்க போறேன். யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஆனா நான் சொன்னேன்னா உங்களுக்கே இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்படித்தான் இருக்கும்னு சில பேர் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துதான் இந்த வீடியோவில் நான் அதை பத்தி நான் பேச போறேன். அதுக்காக நான் சுமிக்கு இதுல சப்போர்ட்டோ, சூர்யாவுக்கு சப்போர்ட்டோ, மெர்சிமாவுக்கோ கிடையாது. நடுநிலையா நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். இதுக்கு மாத்திரம் பதில் சொல்லிடுங்க. நீங்க 3 பேருமே சொல்லிடுங்க. ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு மையப்புள்ளி நான் தான். உங்களுக்கு மெர்சிமாவுக்கு ஒரு அண்ணனா, சுமிக்கு ஒரு புருஷனா, சூர்யாவுக்கு ஒரு துணைவனா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த கேள்வியை கேட்குறேன். இதுல பின்னால நீங்க யோசிக்கலாம், என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு நான் சொல்ல போற விஷயத்துலங்கிறத நீங்களே பேச 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 உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா இது எனக்கு நைட்டு பூரா தூக்கம் இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, எதனால இது ஏற்பட்டுச்சு, இதுல யாருடைய சூழ்ச்சிகள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு கோடு போட்டு ஒரு கணிச்சு வச்சிருக்கேன். அந்த கணிப்பை தான் உங்ககிட்ட சொல்றேன். உண்மையா பொய்யா, தப்பா சரியாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் சூர்யாவுக்கும் மெர்சிமாவுக்கும் நடந்த சண்டை நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 2 நாள் கழிச்சு சுமியோட ஆடியோவை சத்யா போடுறேன்னு சொன்னதுக்கு உண்டான மர்மம் என்ன? இவ்வளவு நாளா எவ்வளவோ இப்போ அவங்க பிரிஞ்சே 10-15 நாள் இருக்குமா, சத்யாவும் சுமியும் பிரிஞ்சு. இவ்வளவு நாள் வெளிவராத ஆடியோவை நேத்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், உங்களை அப்படி பேசினா இப்படி பேசினான்னு சொல்லி இதை வெளியே கொண்டு வர வேண்டியது மர்மம் என்ன? சத்யாவுக்கும் சூர்யாவுக்கும் இன்னும் நட்பு தொடருதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. காரணம் என்னன்னா, கரெக்டா சூர்யா சொல்றா, இன்னும் ஒரு 3 நாள்ல உங்களுக்கு உண்மை வெளியே வரும். நான் அதுக்காக இப்போ நான் சூர்யா கூட இருக்கேங்கிறக்கா சூர்யா மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. என்னுடைய முதலே சொல்லிட்டேன், அனுமானமாக தான் பேசுகிறேன், கெஸ் பண்ணி தான் பேசுகிறேன், ஒரு யூகமாக தான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன் நான். அதை மீறி நீ எப்படி, நீ பாத்தியா, நீ என்ன பண்ண அப்படிலாம் கேட்கக்கூடாது. யார்? சூர்யா. அதுக்காக தான் சூர்யாவுக்கு இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன், விவரமாக சொல்கிறேன். இத்தனை நாள் வராத ஆடியோ நேற்று வரணுங்கிற அவசியம் என்ன? சூர்யாவுக்கும் சத்யாவுக்கும் நட்பு தொடருதோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சூர்யா தான் சத்யாவை சுமி வீட்டுக்கு அனுப்பி விட்டு வாண்டடா, அதாவது இவ்வளவு நாளா நானும் சுமி சூர்யா 3 பேரும் பாண்டிச்சேரிக்கு போனோம் வந்தோம். அப்போ சத்யா வீட்டில் போய் பப்பு விட போனோம். அந்த ஒரே ஒரு தடவை தான் சுமிக்கும் சத்யாவுக்கும் பழக்க வழக்கம். அதோடு அதுக்கப்புறம் சுமி சத்யா பக்கமும் போகல, சத்யாவும் சுமி பக்கமும் வரலை. இந்த பக்கம் இப்படியே ஒதுங்கி இவங்க போயிட்டாங்க, அது அவங்க போயிட்டாங்க. திடீர்னு இவ நேற்று சொல்கிறா, முந்தா நாள் சொன்னான்னு நினைக்கிறேன், 3 நாளில் ஒரு சுமியோடைய உண்மை முகம் வெளியே வரும், நீங்களே பார்க்க போறீங்க. அப்போ கடவுள் முருகன் ரூபத்தில் காட்டி கொடுப்பாரு, என்னங்கிறத முருகன் பார்த்துக்குருவாருன்னு சொல்லிட்டு இவ கோடு வேடு விட்டு பேசினான். எனக்கு அப்போ புரியலை, என்னடா இவ சொல்கிறா, 3 நாளில் எப்படி மெர்சிமா தெரியுங்குது சுமியை பற்றி, அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 3வது நாள் சத்யா நான் ஆடியோ போட போகிறேன், சுமி இந்த மாதிரி பேசிச்சு வச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இது திட்டமிட்ட ஒரு பிளானோ. நான் அதுக்காக சுமியை நியாயப்படுத்தலை. மெர்சிமா நீங்கள் கோச்சுக்கிற கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சுமி பேசுனது தவறு தான். இப்போ யாராக இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாயை பிடுங்கணுங்கிறதுக்காக இப்போ அவளே ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். ஏய் அவங்கள பார்த்தா அப்படி தெரியுதுலடி, ஏய் இவங்கள பார்த்தா இப்படி தெரியுதுலடின்னு சொல்லி அவ கேட்க, யாரு? மூக்குப்பொடி. இதுக்கு பதிலுக்கு ஓ அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவளு ஒரு இதில் ஆமாம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு அவள் வாயை பிடுங்கிறதுல ஒரு வல்லவ, வாயை பிடுங்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டு. எப்படின்னா இதே
சூர்யாவையும் வாயை பிடுங்கியிருக்கா. ஏப்பா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா, எதுவும் காசு கேட்டாங்களா, வக்கீல் யாருப்பா வச்சுருக்க, பெட்ரோல் பிச்சை கூட வந்து சத்யா பழகும்போது நான் சொல்கிற விஷயம் இதே விஷயம். அவள் தூது அனுப்பி விட்டு பெட்ரோல் பிச்சை அனுப்பி விட்டு இவ வந்து ஜாயிண்ட் பண்ணப்போ அப்படி தான் அப்படியே குலைய பேசினான். இவ வாயிலேருந்து வார்த்தைகளை பூரா பிடுங்கினான். பிடுங்கி ஆடியோவை அந்த அம்மா வந்து சேனலில் போட்டு ரிலீஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. மத்தியானம் நினைக்கிறேன் 12-12:30 மணி. நாங்கள் அன்றைக்கி சரக்கடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். பார்த்தா லைவில் வந்து சத்யாவோட ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு வருது மெசேஜ். நான் அதை சூர்யா கிட்ட காட்டுறேன். அப்போ வரைக்கும் சத்யாவுக்கே அந்த விஷயம் தெரியாது, பெட்ரோல் பிச்சை இந்த மாதிரி வந்து ஆடியோவை போட்டுருச்சுங்கிறது. அப்பையும் வந்து சத்யா நல்லவ மாதிரியே தான் பேசுகிறான். யார்கிட்ட? சூர்யா கிட்ட. என்னடா எப்படி இருக்க, என்னடா பண்ணுற, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சரக்கடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ வரைக்கும் சூர்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சது, பெட்ரோல் பிச்சை ஆடியோ போட்ட விஷயம் தெரியாது. யாருக்கு? சத்யாவுக்கு வந்து சூர்யா பேசும்போது தெரியாது. அப்போ சூர்யா வந்து வாயை பிடுங்கிறதுக்காக 2-3 வார்த்தையை போடுறா. அப்போ நீ என்ன பண்ணுற, நீ எந்த ஆப்பில் இருக்க, என்ன ஏதுன்னு சொல்லி அப்படி கேட்டு வாயை பிடுங்கும்போது இவ சுதாரிச்சுக்கிட்டா. என்ன பண்ணுறா, அப்படி இவன் திடீர்னு ஒரு புது புது கேள்வியாக கேட்குறா. அப்போ ஏதோ ஒரு வந்து போட்டு வாங்குறாளே நம்மளை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏன் லூஸு ஒரு மாதிரி பேசுகிற, திடீர்னு புதுசாக கேள்வியெல்லாம் கேட்குற, என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவன் என்ன பண்ணிட்டா, சரக்கு பாதி ஓடிருச்சு, போதையில் உளறிட்டா. நீ வந்து என்னை பற்றி வந்து அங்கே பெட்ரோல் பிச்சை சைத்தான்கிட்ட போய் நீ வந்து ஆடியோ எடுத்து நீ கொடுத்துருக்கன்னு சொல்லி வாயை விட்டுட்டா. உடனே கட் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போனவ வரவே இல்லை. ஏன்னா அவள் வண்டவாளம் தண்டவாளம் பூரா ஏறிடுச்சு. அப்படிங்கும்போது அங்கே போய் லைவை பார்க்கும்போது இவ சத்யா பேசுகிற ஆடியோக்களை பூரா யார் போட்டுக்கிட்டு இருக்கா, பெட்ரோல் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ கண்டுபிடிச்சதோட தான் இவங்க 2 பேருக்குள்ள நட்பு முறிஞ்சிச்சு. அது வரைக்கும் உன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி, உன் கோகுலை வந்து என் பெத்த பிள்ளையா நினைக்கிறேன், அவனை வந்து நானே வளர்த்துக்கிறேன், தீபாவளிக்கு அவனை வந்து கூட்டிட்டு வா, நம்ம எல்லாம் குடும்பமாக இருப்போம் அப்படி பேசி நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே அப்படியே கட் பண்ணான் நட்பை. கட் பண்ணிட்டு அதோட இவகிட்டையும் நான் சொல்கிறேன், அவள் பழக்க வழக்கம் வைக்காத, வேணாம், அவள் ஒரு விஷப்பாம்பு, அவள் உங்கள்கிட்ட இப்போ பேச ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன், இனிமேல் இந்த பேச்சு வச்சுக்கிறாத, இப்போ நடந்ததாக போச்சு, நான் உன்னை எந்த இதுவும் தப்பாக நினைக்காது. அப்போ தான் இந்த 1 லட்ச ரூபா பேரம் பேசுனது, அந்த ஆடியோ இந்த ஆடியோன்னு சொல்லி வந்தது. அவளை திட்டமிட்டு பழி வாங்கிறதுக்காகவும் ரூமுக்கு வா லாட்ஜுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு தான் அந்த ஆடியோ, புரியுதா? அதுக்கப்புறம் தான் 2 பேரும் விலகுனாங்க. இது விலகுனதோடு நின்றுக்கணும். திருப்பி நட்பை வந்து சூர்யா தொடர ஆரம்பிக்கிறான். அவள் ஏதோ ஒரு வீடியோவில் கண்ணீர் விட்டு அழுதாளா, இல்லை ஃபோனில், அப்போ இவளுக்கு சேனல் கிடையாது, யாருக்கு? சத்யாவுக்கு சேனல் கிடையாது. அப்படிங்கும்போது ஃபோனில் பேசி, அம்மா நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிரு சூர்யா, நான் உன்னை இப்படி பேசுனது வச்சது ஆடியோ கொடுத்ததுக்கெல்லாம் நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னோடனே இவ ஒரு இறக்க மனசுக்காரி இறங்கிட்டான். இறங்கி அவள் கூட பழையபடி நட்பை கொண்டாடுறா, பேசுகிறா, பழகுறா. இந்த சூழ்நிலையில தான் இவளுகளுக்கு திருப்பி ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நான் நம்பினேன், அப்போ வரைக்கும் வந்து பிரிஞ்சாச்சுன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ உள்ள சந்தேகம் என்னன்னா, இவங்க 2 பேரோட நட்பு இன்னும் முறியலைன்னு நினைக்கிறேன். இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் நான் இல்லாத நேரம் உங்களுக்கு 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இந்த சுமி விஷயத்தில் கண்டிப்பாக வந்து சுமியை பற்றி உங்களுக்கு உண்மை முகம் வெளியே வரும், அவளை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னதோடைய அர்த்தம் எங்களுக்கு இப்போ புரியுது. எனக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் இல்லாத விஷயம், சூர்யா கூட மெர்சிமா சண்டை போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா. நேற்று கூட லைவ்ல சூர்யா எவ்வளவோ மேல், சுமியை வந்து நான் நம்பினேன், ஆனால் சூர்யா வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி மெர்சிமாவே பட்டம் கொடுத்துருச்சா, சூர்யாவுக்கு நல்ல பேர் வந்துருச்சா. ஆக கமெண்ட் போடுறவங்களும் பூரா பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சுமி சரியில்லை, சுமிக்கு சூர்யா எவ்வளவோ மேலு அப்படின்னு சொல்லி சுமியை கழுவி ஊற்றிட்டு சூர்யாவை தூக்கி கொஞ்சம் மேலே வச்சிட்டிங்க. நான் நேற்று நைட்டு லைவில் நான் பேசும்போதே வந்து அவளுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டால, இதில் வந்து நீ என்னை பேரை கெடுக்கிற, என்னை வளர விட மாட்டேங்கிற, என் நல்ல பேரை கெடுத்து என்னை எப்பயுமே மைனஸ்லேயே வைக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் யாரையும் மைனஸில் வைக்கணுங்கிறதுக்காக பேசலை, சூர்யாவை வந்து நான் கெட்டவனு நான் சித்தரிக்கலை, எனக்கு உண்டான சந்தேகங்களை தான் நான் கேட்குறேன். சத்யா திடீர்னு போய் சுமி கூட பர்த்டே கேக்கு வெட்ட போகிறதும், நாக்கடை பஜாருக்கு கூட்டு போகிறதும், திடீர்னு வந்து வீட்டோட வீடா அவ வீட்டுக்கு போகிறதும், இவ வீட்டுக்கு வர்றதும் ரொம்ப நெருக்கத்தை உருவாக்கிக்கிட்ட மாதிரி தோணுது, புரியுதா? அதாவது சுமி வாண்டடா போகலை, அவ தான் வாண்டடா இவ கூட வந்திருக்கா. வந்து அக்கா அக்கான்னு சொல்லி நீ அழகா இருக்க, நீ பொம்மை மாதிரி இருக்க, உன் முடி என்ன, உன் கூந்தல் அழகு என்ன, உன் நிறம் என்ன,
உன்னைய விட்டுட்டு போயிட்டாரு இந்த அண்ணே, அப்படி இப்படி ஏகப்பட்ட புகழாரம். திடீர்னு பார்த்தா என் சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு ஒரு 2 தடவை இது தடுத்து நிறுத்த போய் சுமி இதோட போச்சு, தப்பிச்சிச்சுன்னு நினைங்க. சுமிக்கு நான் சொல்கிறேன், சுமி நீ இதோட தப்பிச்சிருக்க. நான் வந்து ஃபோன் போட்டு என் மையன்ட்ட சொல்லி அந்த என் பேரனுடைய பர்த்டே செலிப்ரேஷனை உங்கள் சம்மந்தக்காரம்மா வீட்டில் வச்சப்ப நான் தடுத்து நிறுத்தாமல் அவளை வீட்டை விட்டு அனுப்புன்னு நான் சொல்லாமல் என் மையன்ட்ட சொல்லாமல் இருந்திருந்தா உங்கள் நட்பு இன்னும் 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 தொடர்ந்து இன்னும் உன் வீட்டுக்குள்ளே இன்னும் புகுந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி நகை பணம் பொருட்கள் ஆட்டையை போட்டிருக்கலாம். இல்லையா இன்னும் உன்னைய பற்றி ஆடியோக்கள் இல்லை உன்னைய பற்றிய விஷயங்களை பூரா உன் சம்மந்தக்கார மாட்டேன். இவ யாரு, இவ எப்படிப்பட்டவ, சுமியை பற்றி உன்னைய நீ இல்லாத நேரத்தில் உன் சம்பந்தக்காரமாக்கிட்டே உட்காந்து உன்னைய பற்றி பேச்சு கொடுத்து உன்னைய பற்றிய விஷயங்களையெல்லாம் உன்னுடைய பின்னணி என்ன எல்லாத்தையும் நேரம் கறந்து மறுபக்கத்தை இவ அதுக்கு தான் வந்திருக்கா, வேவு பார்க்க வந்தவ தான் இவ. ஆனால் நான் பண்ண நல்ல காரியம் உன்னை அங்கேருந்து பிரித்தது. சுமிக்கும் சத்யாவுக்கும் உள்ள நட்பை வந்து முத பிரித்தது என்னுடைய அந்த கேக்கு வெட்டின வீடியோவை பார்த்துட்டு லைவை பார்த்துட்டு என் மகனுக்கு ஃபோன் பண்ணதுனால தான் நான் போட்ட பிள்ளையார் சொல்லி தான். அன்னைக்கு தான் இவங்க 2 பேருக்குள்ளே அவளை வீட்டை விட்டு திருப்பி வந்து அவங்க 2 பேருக்குள்ளே இப்படி நடந்து போச்சே, நான் வந்தவளை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மறுநாள் தான் 2 பேருக்குள்ளே லடாய் ஆரம்பமானது. சண்டை அன்னைக்கு தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஆக அதோட வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அந்த விஷயத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்போ பிரியறதுக்கு முன்னாலே நிறைய விஷயங்களை அவள் சேகரிச்சிட்டா. அது யார் மூலியமாக சேகரிச்சான்னா இவளுக்கும் அவளுக்கும் உள்ள நட்புனால, சூர்யாவுக்கும் சத்யாவுக்கும் உள்ள நட்புனால 2 பேருமே பேச்சுவார்த்தைகள், நீ போ அவளை போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பாரு, என்ன பொசிஷன் இருக்குது, அவங்க சம்பந்தக்காரம்மா யார், அவங்க பின்னணி என்ன, இவ அங்கே போகிறாளே நீயும் போ அப்படின்னு சொல்லி தூது விட்டதே இவளாக தான் இருக்குமோங்கிற டவுட்டு. ஏன்னா இது எதுக்கு எனக்கு இந்த ஆணித்தரமான இந்த டவுட் வந்துச்சுன்னா, நேற்று போட்ட ஆடியோ விவகாரம் தான். இவ்வளவு நாள் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயம் பூகம்பமாக கிளம்புதுன்னா இவளை பற்றி பிரச்சனை ஆக இப்போ இதை அடிக்கணும்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பெட்ரோல் பிச்சை சொல்லுமே பெரியம்மா, அதே கணக்கு தான். ஒரு கோடு, அந்த கோடை வந்து சின்ன கோடை ஆக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடணும். அந்த கோடை போட்டுட்டா இந்த கோடு சின்ன கோடு ஆயிரும். அந்த எல்லாரும் ஃபோக்கஸ் எங்கே போகும், அங்கே போகும். அப்படித்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து 2 நாளாக சூர்யாவை நம்பாதீங்கன்னு சொன்னோம், நம்புனீங்க, அவளுக்கு உதவி செஞ்சீங்க, இன்னைக்கு அவள் உங்களை ஏமாத்திட்டான்னு சொல்ல எங்கே தனக்கு வரக்கூடிய உதவிகள் எல்லாமே மறைஞ்சிருமோ அழிஞ்சிருமோ, எங்கே மெர்சிமா மனசில் நம்ம மேலே உள்ள அபிப்பிராயங்கள்லாம் வந்து மாறிடுமோ அப்படின்ட்டு இது சூர்யாவா பார்த்து ஆடியோவை எடுக்க வச்சு அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணுறதா மிரட்டுற மாதிரி. ஏன்னா இதை எதுக்காக அந்த டவுட், இன்னொரு விஷயத்தையும் நீ யோசிச்சு பாருங்க. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா, கடவுள் மேல ஆணையா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். போன 2 நாளைக்கு முன்னால வரைக்கும் கூட சத்யாவும் சூர்யாவும் பேசின ஒரு ஆடியோ, அதாவது நான் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த சத்யாங்கிறது நான் ஆன்லைன்ல இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஆப்பு பேரை சொல்லி அந்த ஆப்பில் தான் நான் இருக்கேன், எனக்கு இதில் தான் வேலை, அதுலேயும் நைட்டு தான் வேலை, என் புருஷன் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஆப்பில் உட்காருவேன், இவ்வளோ விஷயம் பேசி ஒரு ஆடியோ இருந்துச்சு. கண்டிப்பாக 100% நான் சொல்கிறேன், அந்த ஆடியோ சத்தியப்படி சொல்கிறேன். அந்த ஆடியோ வந்து நானே என் காதால் கேட்டேன், இது எங்கள் அம்மா மேலே சத்தியம். அந்த ஆடியோவை நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட 6 மணி லைவில், அண்ணே வந்து நைட்டு 10 மணி லைவில் உங்களுக்கு அந்த ஆடியோவை நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் போனேன். எந்த கான்ஃபிடென்ட்டில் நான் சொன்னேன், 10 மணிக்கு எப்படியும் இவ ஆடியோவை கொடுப்பா, வாட்ஸ்அப்பில் நான் என் செல்லில் ஏற்றி உங்கள் முன்னால் அதை போட்டு காட்டலாங்கிறதுக்காகத்தானே நான் போனேன். எந்த விஷயம் பண்ணினாலும் எனக்கு தெரியாமல் பண்ணாதவ நேற்று என்ன சொல்கிறா, நம்ம வந்து சத்யாவை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக சைபர் கிரைமுக்கு போனோம், அப்போ வந்து எங்கே திடீர்னு ஏன் செல்ல எடுத்து ஏதாவது அவங்க பார்த்துருவாங்களோ வச்சிருவாங்களோன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன, அவ்வளவு நாள் அப்போ அவளை காட்டி கொடுக்கறதுக்கு இவளுக்கு பயம். இந்த இடத்துல தான் இவன் என்கிட்ட நேற்று சிக்கினா. இதை நான் எப்பயும் சொல்கிறேன், அனுமானம், யூகம், கெஸ்ஸிங் தான். இதுக்காக என்னை கோவப்படக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மாத்திரம் ஆமான்னு ஒத்துக்கோங்க, ரைட்டா? இவ்வளவு நாள் அழிக்காத ஆடியோவை நேற்று ஏன் அழிக்கணும்? நேற்று மாத்திரம் நான் கேட்டவொடனே இல்லை எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. ஏன்னா இவ வலுவாக ஆதாரங்களை சேகரிக்கிறவ, எந்த ஆதாரம் சேகரித்தாலும் உடனே ஒரு இடத்துல பாஸ் பண்ணி வச்சிருக்கிறவ. எந்த ஒரு சின்ன பிட்டு அவளை பேசியிருந்தாலோ, அவள் மைனஸாக ஏதாவது பேசியிருந்தாலோ, இல்லை வீடியோக்கள் கிளிப்ஸோ ஆடியோக்கள் கிளிப்ஸோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டான். அவ்வளோ தூரம் பத்திரமா பாதுகாக்கிறவ எதுவுமே இல்லை எல்லாத்தையும். ஏன்னா அம்பூட்டு ஆடியோ இருந்துச்சு, 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் சொல்லி இவங்க 2 பேரும் பேசி அம்பூட்டு இருந்துச்சு. அது உள்ளே போய் அதை கட் பண்ணி எடுத்ததே இவ தான்.
இவ்வளவு இதில் நான் எப்படி தேடுறதுன்டா. 1 மணி நேரம் பேசியிருக்கோம். இதில் அவள் எந்த இடத்துல அதை நான் வந்து ஆன்லைனில் இருக்கேன், நான் முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் போவேன், என் புருஷன் இல்லாத நேரம் தான் நான் அதில் போய் அவுத்து காட்டுவேன்னு சொன்னதெல்லாம் இவ எப்படி வந்து அழிச்சா? கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த வாட்ஸ்அப் பிட்டு எங்க? எனக்கு சந்தேகம் வருமா வராதா? அதுபோக இவ பேர நான் நல்ல பேர் ஆகணுங்கிறதுக்காக அடுத்து 3வது நாளே ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவள் சொல்கிறதுடைய மர்மம் என்ன? இதுக்காக நான் வந்து சுமியை நியாயப்படுத்தலை. சுமி பேசுனது தவறு, 100க்கு 100 தவறு. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் யார் பேசினாலும் யார் வாயா பிடுங்கினாலும் இப்போ என்கிட்டயே எவ்வளவோ பேர் பேசுகிறாங்க. என்னைய பற்றி மெர்சிமாவை பற்றி என்கிட்ட மெர்சிமாவை கிட்ட போய் என்னைய பற்றியோ இல்லை மெர்சிமாவை பற்றி என்ன திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன்னா, இல்லை இருங்க, மெர்சிமாகிட்ட போய் என்னைய பற்றி தப்பாவோ இல்லை என்கிட்ட வந்து மெர்சிமாவை பற்றி தப்பாவோ பேசுனா நாங்கள் 2 பேர் வந்து ஏதாவது பேசுவோமா? எங்கள் அண்ணனை பற்றி 1000 சொன்னாலும் எங்கள் அண்ணன் தான் சொல்லி என் தங்கச்சி சொல்லிடும். அதே மாதிரி தான் நானும் என் தங்கச்சியை பற்றி என்கிட்ட யாராவது வந்து, இல்லை சூர்யாவே இருக்கட்டும், சுமியே இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், என்கிட்ட வந்து தப்பாக பேசுனா நான் அப்படி ஒத்துக்கிருவேன். நான் எதாக இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்லுவேன், என் தங்கச்சியை மாத்திரம் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அந்த நேரமே கெட்ட வார்த்தையில் கிழிப்பேன். அதுக்கு உதாரணம் நான் சொல்லவா? மீடியா கேம் என்ன பண்ணேன், எனக்கு மெர்சிமா 5 சட்டை எடுத்து கொடுத்துருக்குன்னு நான் சொன்னதுக்கு, இதெல்லாம் ஒரு சட்டையா, இதெல்லாம் ஒரு கலரான்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்டேன். அவனை பிடிச்சி கெட்ட வார்த்தையில் கிழிச்சு விட்டேனே. அதுல இருந்தே எனக்கும் மெர்சிமா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறதும் உங்களுக்கு புரியும். மெர்சிமாவை பத்தி பேசினாலே அவன் கமாண்ட் பண்றவனா இருக்கான், யாரா இருக்கான், அவனை திட்டிருவேன். அடுத்த நிமிஷம் அவங்களுக்காக நான் கண்ணீர் விடுவேன். நான் தப்பு பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அண்ணே நீங்க வந்து சூர்யா பேசும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எய்த்தாப்புல உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே மறுநாள் காலையில என் உறவே, என் நட்பே, என் தங்கச்சியே, என்னைய போய் இப்படி சந்தேகப்பட்டியம்மா, நான் ஒரு 5 நிமிஷம் தாம்மா அங்கே உட்காந்துருந்தேன், அதுக்கப்புறம் நான் குளிக்க போயிட்டேம்மா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். என் கண்ணில் வந்த கண்ணீர் பணத்துக்காகவோ வேற சொத்து சோத்துக்காகவோ இல்லை என்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவோ சோத்துக்காகவோ வந்த கண்ணீர் கிடையாது. உண்மையான பாசத்தில் வந்த கண்ணீர். எனக்குன்னு இருந்த ஒரே தங்கச்சி, எனக்காக அண்ணா அண்ணான்னு உசுர கொடுக்குற தங்கச்சியை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் ஒரு பாசத்திலையும் வந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர். அதுக்கு வந்து விலையே கிடையாது. அது உண்மையான கண்ணீர். அதை மாதிரி தான் நான் சொல்கிற விஷயமும். இதே வந்து சுமிக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ பண்ணது தப்புன்னா உடனே மன்னிப்பு கேட்கறதுல ஒரு இதுவும் கிடையாது. கர்த்தர் அவங்க பாணியிலே சொன்னால், மெர்சிமா பாணியிலே சொன்னால், கர்த்தரே என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருல. அந்த இதில் வந்த நீங்கள் ஒருத்தவங்க ஒரு பாவம், இப்போ எத்தனை பாவம் பண்ணாலுமே உங்கள் இதில் பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டால் அதுக்கு பரிகாரம் உண்டு. எவ்வளவோ பாவங்கள் நம்ம பண்ணுறோம். கர்த்தர்கிட்ட போய் அந்த பாவ மன்னிப்பு கூண்டில் போய் நின்று, கர்த்தரே நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டால் கர்த்தரே மன்னிப்பு கொடுக்குறாரு. அப்படி வந்து அந்த கர்த்தருடைய வழியில் வந்த என் தங்கை மெர்சிமா, அவங்களுக்கு ஈகை குணம், இறக்க குணம். அவங்க பேரே மெர்சினாலே என்ன, இறக்க குணம் உள்ளவங்கன்னு தான் அர்த்தம். அப்படி உள்ளவங்ககிட்ட நீ ஒரு வார்த்தை தெரிஞ்சோ தெரியாமையோ என் வாயை பிடுங்கி இப்படி பேசிட்டாங்க மெர்சிமா, என்னை மன்னிச்சுக்கங்க, நானும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீ அவங்க முன்னால மண்டி போட்டு கை கூப்பி என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னா அந்த மன்னிப்பை அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு குணம் உள்ளவங்க. இதுக்கு பின்னால நான் சொல்றேன், ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்கு. ஆனா இப்ப நான் சொன்னேன்னா அது வந்து இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேங்கிற மாதிரி போயிடும். ரொம்ப பேர் இருந்தா விட்டு கொடுக்காம பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். நான் இப்ப என்ன ஒரே வார்த்தை, அவங்களும் யாருமே இல்லாதவங்க, நான் புருஷன் இல்லாதவங்க. 2வது வந்து அவங்களும் ஒரு விதவைக்கு சம்மந்தான். என்னைய கேட்டா கணவன் கூட இருந்தா என்ன, கணவன் பிரிஞ்சு இன்னொருத்தி கூட, விதவையாவது கணவன் இறந்து போயிட்டா கணவன் வந்து மண்ணோட மண்ணா போயிடுவேன், இல்லை எரிச்சிருவாங்க. அவன் பூமியிலே வாழாம இருக்கிறவன் அவனுடைய நினைவுகளோட வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. விதவைக்கு வந்து அந்த ஒரு கொடுமை தான், கணவன் எங்கேயோ செத்து போயிட்டான், புருஷன் இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதவைக்கு கூட அந்த ஒரு வழி தான் இருக்கும். ஆனா கணவன் இருந்தும் அடுத்த பெண்ணோட போய் ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு அதை கண் முன்னால தினசரி யூடியூப்லையும் வலைதளத்துலையும் அவங்க 2 பேரும் ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, கொஞ்சிறது, குழாவுறது, வீடியோ போடுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனைவி விதவைக்கும் மேலே. புரியுதா? விதவைக்கு கூட கணவன் இறந்துட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இது வரும். ஆனால் கணவன் உயிரோடு இருக்கும்போதே கணவன் செய்கிற அந்த அட்டூழியங்களையும் அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு தான் குடும்பம் சரி, புருஷன் தான் இப்படி போயிட்டான், நம்மளாவது நம்ம குடும்பத்துக்காக பேரனுக்காக பிள்ளைகளுக்காக வாழணும்னு வாழ்கிறவங்க அதுக்கும் மேலே ஒரு கடவுளுக்கு சமமாக தான் நான் பார்ப்பேன். சில பேருடைய சதி வலையில தான் தேவையில்லாமல் சுமி சிக்கியிருக்குன்னு சொல்லி என்னுடைய கருத்து. இதை நீங்கள் உங்கள் கோணத்துல எல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பேசுனது தவறு தான். தவறுக்கு மன்னிப்பு உண்டு.
கடவுள்கிட்ட கர்த்தர்கிட்ட மனமிறங்கி கண்ணீர் விட்டு அல்லாஹ்கிட்டையும் முருகன்கிட்டையும் யாருக்கிட்டையும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட மன்னிப்புங்கிறது எல்லா மதத்துலேயும் உண்டு. இப்போ நான் கூட ஒரு விஷயம் நடந்தால் கண்ணீர் விட்டாலே தான் என் தங்கச்சி என்னை ஒரே நாளில் மன்னிச்சிச்சு. எங்கள் அண்ணன் அப்படி செஞ்சுருக்க மாட்டார். அவர் பக்கத்தில் இருந்தால் இதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டார். அவர் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி தன் மனசார நம்பி தானே என்கிட்ட 2வது நாளே என் தங்கச்சி என்கிட்ட பேசிச்சு. எனக்காக வந்து திருப்பி எப்பயும் போல் கேஷுவலாக பேச எவ்வளவோ பேர் இதோட நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம். ஆஹா புரோக்கர் பிரிஞ்சுட்டான்டா, புரோக்கர் பண்ண உதவியெல்லாம் இனிமேல் மெர்சிமா மூலியமாக கிடைக்காது, அவ்வளோதான், இவங்க குடும்பத்தையே நம்ம நாசம் பண்ணிட்டோம், நம்ம நினச்சது நிறைவேறிச்சுன்னு நினச்சவங்க மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி நான் பண்ணேன்னா. ஏன்னா உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். நான் ஒரு தப்பு செய்யலைன்னா தப்பு செய்யலைன்னு சொல்லி, ஆனால் நீ பண்ணது தப்பு. ஏன்னா அவங்க சொல்கிறது மெர்சிமா ரூபத்தில் பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு பண்ண உதவிகள் ஜென்மத்துக்கு மறக்க முடியாத உதவிகள். பெத்த பிள்ளை ஜெயிலுக்கு போனவனை மீட்டெடுத்து வந்திருக்காங்க. எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சிருப்பேன் அவன். அந்த அம்மா பெட்ரோல் பிச்சை இருந்துக்கிட்டு சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒரு நாள் கூட நான் தூங்கலை. 30 நாள் என் மையன் உள்ளே இருந்தப்போ 30 நாளுமே நான் வந்து கண்ணு முடிச்சு தூங்காதவன். தூக்கத்தில் இடையில இடையில அவள் சொன்னதான் ஞாபகம் வரும். தலைகளை கட்டி தொங்க விடுவாங்க, தோலை உரிப்பாங்க, லெக் பீஸ் வேணுமா, உன் மாப்பிள்ளைகள் சிறப்பாக கவனிப்பாங்க ஜெயிலுக்குள்ளே, என்னென்னமோ பேசினான். எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்கே பேசினான். அந்த நேரம் என் மெர்சிமாவும் என் வழக்கறிஞர், அவங்களுடைய வழக்கறிஞரும் என்னுடைய அப்போ தான் முத நான் பழகுறேன் அவர்கிட்ட. பழகி எங்களுக்கு தைரியம் கொடுத்து சொன்னதை சொல்ல காப்பாற்றி என்னை மகனை வந்து எமங்கிட்ட இருந்து மீட்டெடுத்து வந்த மாதிரி மீட்டு கொடுத்தவங்க என் சகோதரி மெர்சி. அது அவங்களுடைய லாயர். அப்படி உள்ளவங்களை நம்ம அதாவது கோயில் கட்டி கும்பிடணும். நம்ம வந்து அவங்களுக்கு இறைவனுக்கு நிகராக வச்சு பார்க்கணும். ஆனால் அந்த இடத்துல நீ வந்து ஒரு தப்பை பண்ணிட்ட. நீ தப்பு பண்ணினியா, தப்பு பண்ண தூண்டப்பட்டியாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ பேசிட்ட. ஆனால் நீ பேசினதுக்கு எவ்வளவோ பேர்கிட்ட நீ என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்க வேணாம். நான்லாம் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னை எப்படி நீ வந்து திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்சா மாதிரி ஏதோ இன்னொன்று என்னமோ சொன்னேன். ஒரு அப்பே ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவன் என்னென்னமோ சொன்னேன், தூணு துப்புனேன். இதுக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீ மன்னிப்பு கேட்குற மாதிரியே இல்லை. என்னைய விட்டுரு, என் கேரக்டரு சரி ரைட்டு, என் பொண்டாட்டி அப்படிங்கிறதுக்காக நான் அனுசரித்து போயிடுவேன். ஆனால் இதே வந்து மெர்சிமா யார்? அவங்க உனக்கு உதவிகள் செய்யணும். நீ யார் அவங்க வந்து ஒரு மனசாட்சிப்படி தானே செஞ்சாங்க. உன் கண்ணீரை பார்த்து உன் கண்ணீருக்கு ஒரு பரிகாரமாக அவங்க வடிகாலாக வந்து நின்றாங்கல்ல. அப்படி உள்ளவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு உனக்கு எப்படி வாய் வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிறத நான் பார்க்கல, நீ பார்க்கல, அந்த கர்த்தருக்கும் ஆண்டவனுக்கும் தெரியாது. நடந்துருச்சு. அது எப்படி நடந்துச்சு, நீ எதில் போய் சிக்குன, இது எதுக்காக வந்து சத்யாங்கிறவ வந்து உன் வீட்டுக்கு வரணும், நீங்கள் எதுக்கு 4 நாள் 5 நாள் உங்கள்கிட்ட பழகிட்டு உன்னை எதுக்கு அவள் வாண்டடாக கலட்டி விடணும், இதுக்கு என்னுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். நீ கூட சொன்ன நகைச்சீட்டை காணோம்ட. நகைக்கடை பஜாரில் போய் உட்காந்துக்கிட்டு ஜோயா ஆலுகாசில் உட்காந்துக்கிட்டு மணிப்பர்ஸை திறந்து பார்க்கும்போது உள்ள சீட்டு இல்லைண்ட. அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு, இவன் ஒரு பெரிய திருடி. ஏற்கனவே ஒரு மேலே வந்து நாகர்கோயிலையோ கன்னியாகுமரியிலையோ செயின் சீட்டிங் 9 பவுன் நகையை ஆட்டையை போட்ட கேஸ் வேற ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் வந்து நாங்கள் வந்து உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கலை. என் சம்மந்தக்காரமா வீட்டில் இதே மாதிரி சம்பவம் நடத்துகிறோம்னு. அப்போ நகைச்சீட்டை காணும் போதே நீ சுதாரிச்சிருக்க வேணாமா? அவகிட்ட பேசும்போது வார்த்தைகளை விட்டுருக்கலாமா? அதை தவிர்த்து யாருக்குமே இப்போ சுமிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லி நான் அதை இது பண்ணுறேன். யாருக்குமே சொல்கிறேன், உனக்கு ஒருத்தவங்க ரகசியமாக வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை உங்ககிட்ட பெர்சனலாக ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாலோ அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த விஷயம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்பாங்கல்ல, அந்த கதை தான் உனக்கு. இப்போ நீ பண்ண வேலை, நீ அனுப்புனது ஒரு சில பேருக்கு அனுப்புனது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி அனுப்புனவங்களுக்கே வந்து சேரும். இப்போ எனக்குமே இந்த சம்பவம் நடந்திருக்கு. பத்து பிரியாங்கிற பிள்ளை என்கிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிச்சு. ஒரே ஒரு விஷயம், நான் அதை ஒரே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணேன். அந்த ஒரே ஒரு ஆள் பால்டப்பா குரூப்புக்கே ஷேர் பண்ணாரு. அதெல்லாம் வந்து ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட என்ன சொல்லுச்சு, நான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறது ஒரு சின்ன விஷயம். அது வந்து ஒரு பெரிய அது ரகசியமும் இல்லை, ஒரு சாதாரண விஷயம். அந்த பிள்ளை எனக்கு பேசி அனுப்பிச்சி விட்டுச்சு. அதை வந்து நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு ஆளுக்கு, நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளுக்கு நான் அனுப்பிட்டேன். அவர் அதை குரூப்லேயே போட்டு விட்டார். அப்போ அந்த அளவுக்கு அதோட சரி, நான் யாருக்குமே எனக்கு வர்ற ஒரு பாடம், ஒரு மனுஷனுக்கு ஒரு பாடம் வந்து கிடைக்கும், நம்ம கற்றுக்கிறணும். ஏன் நான் இவ்வளோ நாள் எந்த விஷயத்துலையும் சிக்காமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் தான். நான் வாட்ஸ்அப் குரூப்பே ஓப்பன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி யாருக்கும் ஒருத்தவங்க அனுப்பின வாய்ஸை விட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை ஷேர் பண்ணேன், 10 பிரியாங்கிற பிள்ளைய அனுப்புனதை. அது ஒரு குரூப்புக்கே போச்சு. அதோட சரி, யாருக்குமே நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு ஒரு மெசேஜ் வருதா, உங்ககிட்ட ரகசியமாக பெர்சனலாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அந்த அட்வைஸை போய் இன்னொருத்தவங்களுக்கு இந்த அப்படி இவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறதே தப்பு. அதை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பை ஏன் வாயால் பேசினா என்ன குறைஞ்சு போயிட போதா, இல்லை வாய் வலிக்க போதா?
இப்படி சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே ஒருத்தவங்களுக்கு அனுப்புனா இது வந்து அவங்களுடைய பெர்சனலில் வந்து தலையிடுற மாதிரி. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் இருக்கும். ஒருத்தவங்கலாம் வந்து யாருக்குமே பெர்சனல். அப்போ எனக்கெல்லாம் மெர்சிமா எவ்வளவோ மெசேஜுகளை வந்து வாய்ஸ் அவுட்டாக அனுப்பியிருப்பாங்க, வாய்ஸ் மெசேஜ். நான் இது வரைக்கும் சூர்யாட்ட கூட அதை போட்டு காட்ட மாட்டேன், கிளியர் சாட்டு கொடுத்துருவேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்த மெர்சிமா மெசேஜையும் அங்கிட்டு தீபாவுக்கு அனுப்பி விட்ருக்க, தீபா அனுப்பின மெசேஜையும் மெர்சிமாவுக்கு அனுப்பியிருக்க. எனக்கு வந்த தகவல் படி நான் சொல்கிறேன். இப்படி சுற்றி சுற்றி இரு பேரும் இரு துருவங்களாக இருக்கிறவங்கள போய்கிட்டு இவங்க விஷயத்தை அவங்கள்ட்ட, அவங்க விஷயத்தை இவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தவங்க மேலே உள்ள ஒரு இமேஜ் அவங்க நம்ம ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்போம், அதை பாதிப்படைய வைக்கும். அவங்களுடைய அதாவது பின்னணியை பாதிப்படைய வைக்கும். உன்னை நம்பிய அனுப்புனதுக்கு நம்பிக்கையை துரோகம் பண்ணதை உன் மேலே உள்ள நம்பிக்கையை கெடுக்கும். இதுக்காக தான் சொல்கிறது. நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இனிமேலாவது திருந்து. அதே மாதிரி மெர்சிமா, இதில் வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு டைம் வேணும். எதா இருந்தாலும் இப்போ நான் சொன்னது தான், கர்த்தரே வந்து ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிற மாதிரி பாவ மன்னிப்புங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ வார்த்தைகளை வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நீங்களும் வந்து உடம்பை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாதீங்க. நேற்று பார்த்தேன் உங்களுடைய லைவை, எவ்வளவுக்கு எவ்வளவு சாந்தமாக சாந்த சொரூபியா மேரிய அன்னையின் மறுவுருவமாக திகழ்ந்த நீங்கள் நேற்று பார்த்தா இந்த மீடியாவுக்குள்ளே வந்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா நான் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே என்ன பேசுகிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது, வெளியில இருந்து பார்க்குற எங்களுக்கு தெரியும். ஒரு அண்ணனா என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு நான் சொல்கிற அட்வைஸு, இதையெல்லாம் கடந்துருங்க. எதையுமே மனசில் வைக்காதீங்க. இது ஒரு சாக்கடை. நான் சுமிக்கும் ஃபஸ்ட்டு இதை தான் சொன்னேன், இந்த சாக்கடைக்குள்ளே நீ நுழைஞ்சிட்ட, இதில் வந்து உன்னைய போட்டுருவாங்க, திடீர்னு உன்னை காலை வாருவாங்க, திடீர்னு ஒரு பக்கம் எல்லாம் ஒன் சைடு போயிடுவாங்க. உன்னைய நேற்று வரைக்கும் அக்கா அண்ணி அத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டவே மறுநாள் அவங்களுக்கு இவ எவ்வளவோ தேவலை, இவ ஒரு கிளவி, இவ ஒரு அவ இவன்னு சொல்லி உன்னையவே தூத்துவாங்க. பார்த்துருந்துக்க அந்த சாக்கடைக்குள்ளே நுழையாதான்டே. நுழைஞ்சா இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேற்று பூரா அவளுக்கு ஃபுல் பேடு கமெண்டு, கம்ப்ளீட்டாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயந்தான் வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். அதையெல்லாம் தாண்டி திடமாக நிற்கணும். அப்படி இருக்கிறவங்க மாத்திரம்தான் வலைதளத்தில் நிற்க முடியும், இந்த யூடியூப்பை சமாளிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா சுமி வந்து அதில் தோத்துட்டான்னு கூட சொல்லுவேன் நான். பேசக்கூடாதெல்லாம் பேசினா, வார்த்தைகள் வாங்கக்கூடாதெல்லாம் வாங்கினா, இன்றைக்கி ஒட்டுமொத்த யூடியூப்பும் சுமிக்கு எதிராக திரும்பி இருக்கு. இதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்துட்டா அவள் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதை மாதிரி தான் எனக்கும் இதே மாதிரி எத்தனையோ பல காயங்கள் நானும் அடைஞ்சிருக்கேன், இன்னமும் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை கேட்காத கேள்வி இல்லை. புரோக்கர் மாமா பையன் கூட்டி கொடுத்தவன் என்னென்னமோ கேட்டாங்க. இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து உங்கள் மாமா உங்களை பார்க்காம இருக்க முடியல, ரஜினி மாமா, ரஜினி அங்கிள், ரஜினி சார், ரஜினி அண்ணா இப்படி பேர் வாங்குறேன். அந்த 10 மணி ஆனால் என்னை எல்லோரும் தேடும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. மாமாவை வர சொல்லு, 10 நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இப்போ அதை பார்க்குறது, என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து எல்லா பேரும் ரசிக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு காமெடிக்கும் சிரிக்கிறது, என் வீடியோவை போட்டு பார்த்துட்டு பூ கட்டுறது, டிஃபன் பண்ணுறது, பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது, இதெல்லாம் பார்க்க 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 நான் நின்றுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை மாதிரி தான் உனக்கும் ஒரு சில அட்வைஸை நான் சொல்கிறேன். இதை அண்ணன் சொல்கிறதா ஏற்றுக்கிறாத, உன் அப்பா மாதிரி உன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தகப்பனா சொல்கிறதா கூட நீ ஏற்றுக்க. இந்த வலைதளங்கிறது ரொம்ப மோசமானது, இதில் கரை சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதையும் தாண்டி கமெண்ட் போடுறேன் பாரு, அவங்ககிட்ட இருந்து நம்ம மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப நம்மளை பல தூங்க விடாமல் பண்ணிடுவாங்க. உனக்கு இப்போ நைட்டு படுத்தா தூக்கம் வருதா? வராதே. 2-3 நாளாக இல்லை, ஒரு வாரமாகவே உனக்கு தூக்கம் இருக்காது. மன உளைச்சல், உன் கண்ணுடைய உள்ள சோர்வை வச்சு நான் சொல்கிறேன், உன்னைய போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. நாளைக்கு 4 மணிக்கு வந்தால் என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ, இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோமோங்கிற எண்ணம் தான் உனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர உன்னைய நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க. அந்த சோறு பல பதார்த்தங்கள் இருக்கும் உன் முன்னால், ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, சாப்பாடு. எங்கள் வீட்டில் விட உங்கள் வீட்டில் நிறையா, நீயும் நான்வெஜ் பிரியை, உனக்கும் இப்போ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் கோழியை பார்க்கத்தான் செய்வேன், ஆனால் உன்னால் திங்க முடியாது. மீனை வாசனையை முகர்வ, ஆனால் சாப்பிட போகும்போது உன் கை வராது. ஆக இவங்க கூட சேர்ந்துட்டோம்னா, இதில் மிங்கில் ஆகிட்டோம்னா இது எப்படி ஒரு ஒரு சாக்கடை குடோன், ஒரு ரேன்ஸு. நம்ம வந்து வெளியே இருந்து எட்டி பார்க்குறதோட நிப்பாட்டிக்கிறணும். மூக்க மூடிட்டு நம்ம அப்படியே போயிருக்கலாம். நம்ம நுழைஞ்சிட்டோம், அப்போ அதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்கணும். பேஸ் பண்ணுறதுக்கு உண்டானதுக்கு வந்து நான் என்னென்ன சொல்கிறேன்னா, தியானம் பண்ணு, தினம் காலையில் யோகா பண்ணு, மனசை வந்து ஒருநிலைப்படுத்து. அதுக்காக நீ இதெல்லாம் என்னைய செய்றியான்னு கேட்காத. எனக்கெல்லாம் நான் ஒரு காலத்தில் பண்ணேன், நான் பெரிய யோகா மாஸ்டர், அது அப்போ ஒன் சப்பானிய டயம், அதெல்லாம் விட்டுரு. இப்போ நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸு, நீ வந்து யோகா பண்ணு, மனசை ஒருநிலைப்படுத்து,
இது இவங்கெல்லாம் நம்மளுக்கு வெறும் கமாண்டு போடுறவங்க. அதில் நல்லவங்களும் இருக்காங்க. இந்த அடிச்சார்ச்சிக்கா நீ ஏன் கூப்பிட்ற டெய்லி அடிச்சார்ச்சிக்கா, ஏ மாப்பிள்ள மலர் தனியல்மா எங்கே இருக்கீங்க, அப்புறம் இன்னும் சில பேர்களெல்லாம் சொல்லி அவங்களையெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசும்போது உனக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த பேடு கம்முடு போடுறவன் பேக்கடியில் வருவேன். அவனை நானே ஏமாத்திட்டேன். இப்போ ஏமாந்தேன் பாரு, உன் பேர்லேயே பேக்கடியில் நீ லைவை கட் பண்ண வச்சு என்னையவே தெறிக்க ஓட விட்டாங்க பாரு. அந்த மாதிரி நடக்கும். என் பேரை சொல்லியே கமெண்ட்டை போடுவேன். சுமி பேர்லேயே பேக்கடி உன்னைய சீண்டி விடுவேன். சூர்யா பேரில் உனக்கு கமெண்ட்டை போட்டு உன்னை சீண்டி விடுவேன். இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. இந்த வாரங்கனே சுமி பேரில் பேக்கடியில் போய் கமாண்டு, அதே மாதிரி சூர்யா பேரில் போய் மெர்சிமாவை பாருங்க அந்தருங்க கிழிச்சு விட்ருக்காங்க. உங்கள் பேரில் போயிருக்காங்கன்னு சொல்லி எனக்கே போட்டிருக்காங்க. அதனால் எதையுமே அண்ணே ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன், புத்திமதியாக எடுத்துக்க. யாரையும் உள்ளே போய் செக் பண்ணாமல் ஏமாந்துடாத. நானே 7 வருஷம் பல தின்னு கொட்டை போட்டவனையே என்னையவே நோண்டி பார்த்துட்டாங்க. நீலாம் நேற்று வந்திருக்க, இன்னைக்கு உன்னைய வச்சு செஞ்சு விட்ருவாங்க. கவனமாறு, அலாட்டாரு. இந்த விஷயத்த இன்னைக்கு வருவாங்க 4 மணிக்கு. உன்னை அப்படியே வருவாங்க. நான் இப்போ நார்மலாக தான் பேசியிருக்கேன். உன்னை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. மாமா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மாமா சூர்யாவை கழுவி ஊற்றுறேன், சூர்யாவை சதிகாரிங்கிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா லைவ்லையும் போவாங்க 9 மணிக்கு. அவளையும் நோண்டி விடுவாங்க. எல்லாமே பார்த்துக்கங்க. நான் பேசுனது எல்லாம் ப்ராக்டிக்கல். அதனால் யாரும் எதுவும் இது பண்ணாதீங்க. இப்பயும் சொல்கிறேன், சுமி பேசுனது தவறு தான். அது வார்த்தைகள் வாயால் பிடுங்கப்பட்டதா, இல்லை அவங்க உள் மனசுலேருந்து வந்ததா, இல்லை எதுவும் திட்டமிட்ட சதியா சூழ்ச்சியா, இல்லை அப்படி பேசுனதுக்கு அவங்க தண்டனை மெர்சிமா கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் மனசில் வச்சு எதா இருந்தாலும் நீங்கள் வரும் லைவுகளில் பேசுகிறவங்க பார்த்து பேசுங்க. நான் உங்களை 6 மணிக்கு சந்திப்பேன். அதுக்கடையில் 2 மணிக்கு கமாண்டில் சந்திக்கிறேன். ஓகேவா? தப்பு நிறவுற இருந்தால் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. சூர்யா உனக்கும் தான் சொல்கிறேன்டி. நீ எதையாவது என்ன இங்கே இப்போ நான் வீட்டுக்கு சாப்பிட அங்கே தான் போகணும். ஏன்டா காலையில் வரைக்கும் இங்கே கம்பெனி அப்படியே இருந்துட்டு ஊமை குசுமை காட்டுறியா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவாள். நான் போன உடனே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மனசில் என்ன படுதோ அதை நான் அப்படியே பேசுகிறேன். இங்கே என்ன சொல்லுச்சு அதை தான் நான் பேசினேன். சரியா? இதில் ஒன்றும் தப்பு இல்லை. என் சந்தேகங்களை நான் கேட்டிருக்கேன். உங்களுக்குள்ளே என்ன தொடர்பு, இல்லை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நான் கேட்டிருக்கேன். பதிலாக சொல்லுங்கள். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் தூய்மையானவங்கிறத நீ நிரூபிச்சுக்க. அவ்வளோதான். சுமிக்கும் ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். நீயும் உன் மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு தாராளமாக கேளுன்றீங்க. சூர்யா உன் மேலே உள்ள தப்பை நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன், பதிலை சொல்லுங்கிறேன். மெர்சிமா இது ரெண்டையும் பார்த்துட்டு நான் பேசுனதையும் பார்த்துட்டு 4 மணிக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்க. ரைட், ஓகே, பாய்.